பிக் பாஸ் லைவ்ல அமித்தோட மனைவி ஸ்ரீரஞ்சினி வச்சு பார்வதியை கிழிச்சு விட்டாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ரெண்டு விஷயம் போட்டு உடைச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக இதுக்கு மேலே இதை பற்றி நீ பேசிட்டு இருந்தனா உன் மேலே கேஸை போடுவேன்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அடுத்து ரெண்டாவதா ஒரு விஷயத்த சொன்னும் போது பார்வதிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து புலம்புறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதை தாண்டி அமித்துக்கு என்னென்ன அட்வைசஸ் போனமோ அந்த அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வீடியோ ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அமித் மற்றும் பார்வதி கம்பேர் பண்ணி வர ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் நடந்தது. அது அமித்துக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இந்த பிரச்சனையும் கிடையாதுன்றத சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதை போய் பார்வதி கிட்ட அட்ரஸ் பண்ண போறேன் அப்படின்றது ஸ்ரீரஞ்சினி அமித்கிட்டே சொல்லிட்டு போய் அட்ரஸ் பண்றாங்க. அதுதான் ஒரு விஷயமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதட்டத்தை உருவாக்கிச்சு. அப்போ போயிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க, இந்த வினோத் மற்றும் அமித்தோட ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு, சூப்பர் அமித் நீ வந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு, ரீகேலிபிரேஷன் பண்ணிட்டு டே 1ல எப்படி ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஆறு தப்பு அப்படின்றது உனக்கு தோணிச்சுன்னா சாரி கேளு, இந்த டிராமாக்குள்ளெல்லாம் போகாத, வெரி க்ளோஸ் டு த ஃபினிஷ் லைன் அப்படின்றது இருக்கார். அவர் ஃபினிஷ் லைனுக்கு பக்கத்தில் இருக்கார், ஐ மீன் நான் எலிமினேட் ஆகிற ஜோனுக்கு பக்கத்தில் இருக்காரு அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காங்க. அதை அந்த இன்புட் அவர் எடுத்துக்கிட்டு கேம் பிளே பண்றாரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இது மொதல் விஷயம். அடுத்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சபரி, நைஸ் கைடானி, சூப்பரான ஒரு பையனி, நல்ல பையனி, இறங்கி விளையாடு கேம்ல. ஸோ சபரியும் ஸ்ரீரஞ்சனியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த ஒரு பார்வதியோட மேட்டருக்கு அப்புறம் நீ கொஞ்சம் வீக் ஆகிட்ட, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிட்டு லேர்ன் பண்ணுறது தான் இது. கேமில் இறங்கி விளையாடு, அந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். எல்லாரும் உன்னை ஃபேக்கு கீக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாத, நீ யாருன்றது தெரியும்டா, எல்லாருக்கும் ஃபீல் பண்ணாதரா, விளையாடுறா அப்படின்னா மாதிரி சபரியை பாராட்டினாங்க. அடுத்து சுபிக்ஷா, ரொம்ப ஹாப்பிமா, சூப்பர் ஹாப்பி. இந்த வயசுல இந்த கம்யூனிட்டியை ரீப்ரசன்டேஷன் பண்ணி இந்த ஒரு மூவ் எடுக்கிறதுலாம் வேற மாதிரி, அதை நீ சூப்பரா பண்ற, வேற மாதிரி பண்ற அப்படின்றதையும் சொல்லிட்டு, அந்த ஜூஸ் டாஸ்க்ல ஒரு மூவ் பண்ணாங்கல்ல, அந்த காயின்லாம் கால்குலேட் பண்ணி அங்க கொடுத்து அதை ஒரு வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து பாராட்டினாங்க. செமையா விளையாடுற நீ அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அடுத்து விக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருங்க, நீங்கள் சாஃப்ட் டோனில் பேசுகிறதா இருக்கட்டும், கேம் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த அக்ரெஷன் போடுறீங்களா, அந்த சாஃப்ட்லேருந்து ஒரு அக்ரெஷன் மோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல, அந்த ஒரு அக்ரெஷனை கம்மி பண்ணிங்க. எல்லாருக்கும் ஒரே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது, எல்லாருக்கும் சேம் பாடி டைப் இருக்காது, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அக்ரெஷனை மட்டும் நீங்கள் குறைச்சிருங்க. போன வாட்டி ஆதிரியோட கோர் இது எல்லாமே அந்த அளவுக்கு இருந்ததால் அப்படி இருந்தது. ஸோ அந்த அக்ரெஷனை குறைச்சிட்டு கேம் பிளே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற மாதிரி விக்கல்ஸ். இல்ல விக்கல்ஸோட மனைவியும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல இந்த பிக் பாஸ் டைம்ல. அதையுமே அவங்க உள்ள பதிவு செய்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து அரோரா, ஏமா நீ பயங்கரமான சர்ப்ரைஸ் இந்த பேக்கேஜ்மா. அரோராவை ஒரு ப்ரோமோல ஒன்று காமிச்சாங்களே, அப்படிலாம் இல்லை, அரோராவை பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க அவங்க. அதை வந்து ப்ரோமோல நெகட்டிவ் கட்டா போடுற மாதிரி போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அதான் அல்டிமேட். நம்ம சொன்னோம் இல்லையா, அதான் கரெக்ட். ஸோ சர்ப்ரைஸ் இந்த பேக்கேஜே நீ தான். நீ வந்து கேட்லாக்ல நோட் பண்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்க. எங்க எதை வச்சு ஸ்கோர், எங்க எதை வச்சு அடிச்சா எப்படி நகரும்ன்றது உனக்கு கிளியர் கட்டா தெரியுது. அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி கேம் விளையாடுற, செம ஸ்மார்ட் நீ அரோரா அப்படின்ற மாதிரி அரோராவை பாட்டிட்டாங்க வேற மாதிரி. அடுத்து திவ்யா, பிக் ஃபேன் ஆஃபர் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அந்த முடிக்கு பிக் ஃபேன் ஆஃபர்ரா. ஸோ நீ வந்து நான்சென்ஸ் மாதிரி, நோ நான்சென்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பவுண்டரி எப்படி செட் பண்ணணும், இந்த பவுண்டரினா இது, அந்த மாதிரி எல்லாரையும் செட் பண்ணி வச்சுட்டு நீ கேம் பிளே பண்ற. ஐ ரியலி அட்மைர் பண்றேன். ஸோ எதாக இருந்தாலும் நீ ஓப்பனாக சொல்லிடுற, இது இப்படி பண்ணிடுற, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி திவ்யாக்கான கிரெடிட். அடுத்து கனி. ஸோ ஒரு பக்கம் விஜயலட்சுமி இதெல்லாம் கேம் பிபி அந்த சர்வைவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உங்களோட கால்குலேஷனும் உங்களோட கைண்ட்னஸ் இருக்கே வேற லெவல் கனி, வேற லெவல். அது வந்து எல்லாரும் இப்படி சொல்லியிருப்பாங்க, அதை விட்டுருங்க. மற்றபடி சூப்பராக விளையாடுறீங்க, ஃபேராக கேம் பிளே பண்ணுறீங்க. ஆனால் டாஸ்கில் எந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டே வரமாட்டீங்க. கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த மந்த்லி பிரச்சனையை நீங்கள் எடுத்துகிட்டே வர்றது கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கேம் பிளே பண்ணுறீங்களா, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் பட்டா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நம்ம ஓடுவோம்ல, அந்த மாதிரி தான். ரன் வித் தட் பேப் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணுறீங்க, டேரிங்காக இருக்குன்ற மாதிரி கனியை பாராட்டின அந்த கிரெடிபிலிட்டி கொடுத்தது சூப்பர். ஏன்னா கனி வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க, அதுக்கான இது கொடுக்கணும் பாராட்டு. அது ரஞ்சினி கொடுத்ததுல ரொம்ப சூப்பர். அடுத்து கமருதீன் இங்கே பாரு, உங்ககிட்ட ஸ்பார்க் இருக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாத,
வெல் விஷர் சர்க்கிளாக நான் சொல்கிறேன், உனக்கு லிமிடெட் வெல் விஷராக இருக்கலாம் நான் சொல்கிறேன். இங்கே பாரு, ஸோ எதை எப்படி உனக்காக நீ நில்லு, ஓகே, உனக்குள்ள ஒன்று தோணும்ல அதை நில்லு, ஓகே, பிக் ஏ ஸ்டாண்ட். ஒரு விஷயத்த கரெக்டான முடிவு எடுத்துட்டு அந்த கட்டோட போ, அதை விட்டு இங்கே அங்கே அங்கே அப்படின்ற மாதிரி போவாத. ஸோ கியூட்டு சாமிங்லாம் சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கே நீ கன்ஃபியூஸ்டுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீ பார்த்து செயல்படு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாச்சு. அடுத்து வினோத், கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கோல்டன் ஃப்ரெண்ட்ஸு, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வார்த்தை விட்டுருக்கீங்க, பட் இப்போ வார்த்தையே விடாமல் அந்த கவுண்டரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பதிவு பண்ணுறீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டியாச்சு. அடுத்து சாண்ட்ரா, நீங்கள் ஒரு ஃபயரி கண்டென்ட்ஸ் தான் இனிஷியல் டேஸில் இருந்தீங்க, பட் லாஸ்ட் வீக்லாம் பண்ணது அந்த ஒரு மாதிரி இருந்தது. குறிப்பாக அந்த சட்டையை கொடுங்க, சட்டையை வெளியே எடுத்துகிட்டு போகிறேங்க. ஆல்ரெடி பிரஜன் கிட்ட சொன்னேன், அந்த சட்டையை எடுத்தால் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. ஸோ அந்த சட்டையை எடுத்துகிட்டு இது அந்த மூலையில் போய் உட்காரது இதெல்லாம் தேவையில்லை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மதரு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஒய்ஃபு, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நினச்சி கேம் பிளே பண்ணுங்க, தரமான ஒரு சம்பவத்தை பண்ணுங்க அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாச்சு. த ஒன் அண்ட் ஒன்லி பார்வதி, லாஸ்ட்டாக வரேன். பார்வதி, ஒரு பாசிட்டிவ் சொல்லணும்னா கேமு தான் கோல் அப்படின்றலாம் ஓகே. ஆனால் நீ இன்னொன்று பண்ணுற பத்தியா, இந்த கேமுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எப்படி இந்த கேமுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி பண்ணேன்னா தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். ஸோ அங்கே யூ ஹேவ், இந்த கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னா உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதில் உன்னோட பர்சன் என்ன, நேச்சர் என்ன, கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அட் எனி லெவல். ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியம், ஒரு லெவலில் அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து கால்குலேட்டிவாக இருந்துக்கோ, அது உனக்கு என்ன ஏதுன்றது தெரியுன்ற மாதிரி ஓப்பனாக அந்த டைலாகை போட்டு முடித்தோடனே பார்வதி அங்கே டெமாலிஷ் ஆகிட்டாங்க. அடுத்து இந்த லாங் டிரைவ் மேட்ரு, இந்த டிரைவ் மேட்டர்லாம் எனக்கெல்லாம் பொசசிவே ஆகாது, எதுவுமே தெரியாது. பக்கத்து சீட்டில், பேக் சீட்டில் நான் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அமித் எனக்கு தெரியும், அவன் போயிட்டு ஒரு சீரியலில் ரொமான்ஸுக்கு நடிக்கும் போதே பத்தலைன்னா நானே சொல்லி குடிச்சு இப்படி நடிடா அப்படி நடியான்னு சொல்லுவேன். இந்த பொசசிவ்னஸ் இது எதுவுமே எனக்கு வராது, அதை பற்றிலாம் பேசாதீங்க, அதை இங்கே பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா, இதுக்கு மேலே இதை எடுத்துகிட்டு வந்து தோண்டி ஜேசிபியில் புதைச்சதை தோண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உன் மேலே கேஸை போடுவேன்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சு விட்டாங்க. என்னங்க கேஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதிக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆயாச்சு. சரி ஓகே இதுதான் அப்படின்னு பார்த்தா அடுத்து திரும்ப வந்தாங்க. மைக் அப்படியே கீழே விழுந்துச்சு. மைக்கு கீழே எனக்கு வர மைக்கே எனக்கு இவ்வளோ கீழே விழுதுன்றது எனக்கு தெரியுதுன்னா, அப்போ இந்த வீட்டில் மைக்கு எத்தனை வாட்டி விழும் அதை தெரிஞ்சே இப்படி பண்ணுறாங்களா, என்னத்தை சொல்கிறது, எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, எப்படி இது பண்ண முடியுதுன்ற மாதிரி அங்கேயும் போட்டு முடிச்சிட்டாங்க. மைக் இஷ்யூமே போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாப்புல. அதுக்கு நான் இது முடிஞ்சிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடி அமித்து அந்த 3 பேருமே ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பொண்ணு இதெல்லாம் பாட்டு பாடி ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் குட், சூப்பர், அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து முடிய போகுதுன்னும் போது 5 நிமிஷம் போயிட்டு பெட்டில் போயிட்டு அவங்களான அட்வைசஸ்ஸு, பார்த்து விளையாடுபே, இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கோ, திரும்ப ஸ்டார்ட் பண்ணு, நான் சொன்ன அறிவுரையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணது போல் அந்த ஒரு மிஸ்ஸிங் செக்மெண்ட்டை மறக்க முடியாமல் அங்கே அந்த பொண்ணு தூக்கி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணு இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லி இப்போ தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறினோடனே பார்வதிக்கு ஒரு காண்டை என்ன தெரியலையே, கேரக்டர் தட் ஷோஸ் யுவர் கேரக்டர்னும் போது சாண்ட்ரா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியலையே என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்களே. ஆமாங்க, தட் ஷோஸ் ஏ கேரக்டர்னா ஒருத்தன் சாப்பிடும்போது இப்படி சாப்பிட்றத வந்து குற்றம் குத்தி பேசுறதெல்லாம் கேரக்டர் தான் கேட்பாங்க. அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்க, ஒருத்தர் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நடக்குது. ஏதோ இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டு வச்ச மாதிரி பேசுகிறாங்களே. பண்ணது தப்பு, பண்ண தப்பு தானே அட்ரஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அட்ரஸ் பண்ணாமல் இருப்பாங்களே. சாண்ட்ரா வந்து நீங்கள் அவரை போய் கேளுங்க, அமித் கிளாரிட்டி கிடைக்கும். இல்லடி எனக்கு என்ன பண்ணே தெரிலன்ற மாதிரி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த பொண்ணும் சீட்டிங் பார்வதின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு போல, அதை ஒரு பக்கம் விக்ரம்லாம் கலாச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது லைவ்ல பார்க்க முடிஞ்சு. இப்போ ஏதோ பார்வதியும் அமித்தும் உட்காந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.